வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவு காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும், பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, பல புதுமைகளை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி பார்க்கப்படுகின்றது என பெருமிதம் கொண்ட அவர், புதுச்சேரி கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடன் சுமார் 13.36 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்றவர், நடப்பு கல்வியாண்டில் 5 கோடி மதிப்பீட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு காலணி மற்றும் புத்தக பைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்றார். மேலும் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. விடுதலை அடைந்த இந்தியாவின் 100வது சுதந்திர தினம் 2024ஆம் ஆண்டு நாம் கொண்டாடும் பொழுது புதுச்சேரி மாநிலம் அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சியடைந்த மாநிலமாக திகழ வேண்டும் என்பது எனது எண்ணமாகும். அதற்கு அரசோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றாகும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவானது காரைக்கால் புறவழி சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்க மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமாதான சின்னமான புறாக்களை அமைச்சர், ஆட்சியர் பறக்கவிட்டனர். சுதந்திர தின உரையில் அமைச்சர் PRN திருமுருகன் பேசுகையில், காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அடுத்த வெள்ளையனூர் அன்னை நகரில் வசித்து வருபவர் ராஜேந்திரன். இவர் தமிழ்நாடு காவல்துறையில் விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட காவல் நிலையத்தில் தற்பொழுது பணிபுரிந்து வருகின்றார். இவரது மகனான திலீபன் தந்தையின் காவலர் உடை அணிந்து கொண்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, வில்லியனூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் போலியான தமிழ்நாடு அரசு காவல்துறையின் காவலர் அடையாள அட்டையை தயாரித்து தான் காவலர் போல் காட்டிக்கொண்டு பொதுமக்களிடையே மிரட்டியும் பல்வேறு இடங்களில் ஏமாற்றி பணப்பறிப்பதை வேலையாக வைத்திருந்துள்ளார். மேலும் காவலர் உடை அணிந்து கொண்டு புல்லட் மோட்டார் சைக்கிளில் லத்தியோடு வலம் வருவது மட்டுமின்றி அனைவரையும் போலீஸ் என்ற மிடுக்கான தோரணையில் மிரட்டி அலப்பறை செய்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் வில்லியனூர் அன்னை நகரில் வசித்து வரும் ரமேஷ் என்பவரிடம் பழகிய திலீபன், நான் தமிழ்நாடு காவல்துறை குற்றப்பிரிவு காவலராக பணிபுரிந்து வருவதாக கூறி அவரை மிரட்டி பணம் கேட்டுள்ளார். இதுகுறித்து திலீபன் வீட்டின் அருகே உள்ளவர்களிடம் விசாரித்த பொழுது திலீபன் காவல்துறையில் பணிபுரியவில்லை என்றும் போலியான தமிழ்நாடு காவல்துறை அடையாள அட்டையை தயார் செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து உடனடியாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் ரகசியமாக திலீபனின் செயல்களை கண்டறிந்த வில்லியனூர் போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் தான் போலீஸ்காரர் இல்லை என்றும், தனது தந்தையின் காவல்துறை சீருடை அணிந்து கொண்டு மற்றவர்களை மிரட்டுவதும் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டதும், மேலும் போலியாக காவல்துறை அடையாள அட்டையை தயார் செய்து வைத்திருந்ததும் தெரியவந்ததை அடுத்து அவர் மீது வில்லியனூர் போலீசார் முதற்கட்ட வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது மனைவி கமலா. இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகின்றார். இளைய மகன் வினோத் சங்கரும் அவரது மனைவி ஆனந்தியும் கிருஷ்ணமூர்த்தி வசிக்கும் வீட்டிலேயே வசித்து வந்தனர். கடந்த ஓரிரு மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணமூர்த்திக்கும் வினோத் சங்கருக்கும் சொத்து தகராறு ஏற்பட்டு இது தொடர்பாக
வில்லியனூர் காவல் நிலையத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் அவரது மனைவியும் புகார் அளித்ததன் அடிப்படையில் சொத்து பிரச்சனை என்பதால் கோர்ட்டில் முறையிடுமாறு வில்லியனூர் போலீசார் அறிவுறுத்தியதாக தெரிகின்றது. இந்த புகாரை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி தம்பதியினரும் வினோத் சங்கரும் தம்பதியினரும் தனித்தனியே வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திடீரென கிருஷ்ணமூர்த்தி வசித்து வரும் தில்லை நகர் வீட்டிற்கு வந்த வினோத் சங்கரும் அவரது மனைவியுமான ஆனந்தி ஆகிய இருவரும் வீட்டிற்குள் புகுந்து அங்கே போடப்பட்டிருந்த இரும்பு கதவை மரம் வெட்டும் கட்டிங் மிஷினால் அறுத்து கொண்டிருந்தனர். இந்த சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த கிருஷ்ணமூர்த்தி இதனை தட்டி கேட்டபொழுது தகாத வார்த்தை திட்டியும் மரம் வெட்டும் கட்டிங் மிஷினை காட்டி கொலை செய்து விடுவதாக மூத்த குடிமகன் கிருஷ்ணமூர்த்தியை வினோத் சங்கர் மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெற்ற மகனை தந்தையை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து வழக்கை பதிவு செய்துள்ள வில்லியனூர் போலீசார் வினோத் சங்கர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார். இது சம்பந்தமாக வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம். தேசிய கொடியை ஆணையர் எழில்ராஜன் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், தேசிய கொடிகளை வீடுதோறும் ஏற்றுங்கள் என கூறி பள்ளி மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், மனோகரன், ஆனந்தன் மற்றும் ஊழியர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். பாகூர் கிழக்கு வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் மழலையர் பள்ளியில் நமது தேசத்தின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேசிய கொடியினை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வேல்முருகன் ஏற்றினார். பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் சுதந்திர தின விழா போட்டியும் பரிசளிப்பும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினருக்கு அன்பழகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுபிக்ஷம் மழலையர் பள்ளியின் முதல்வர் நாகலட்சுமி ஹரிஹரன் அவர்கள் செய்திருந்தார். புதுச்சேரி அரியங்குப்பம் காக்கையத்தோப்பில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த புனர்வாழ்வு மற்றும் மேம்பாட்டு மையத்தின் கீழ் உள்ள பேபிசாரா இல்லத்தில் 18ஆம் ஆண்டு சுதந்திர விழா கொண்டாடப்பட்டது. விழாவினை ஒருங்கிணைந்த புனர்வாழ்வு மற்றும் மேம்பாட்டு மையத்தின் செயலாளர் ஸ்டீஃபன் ராஜ் துவக்கி வைத்தார். விழாவில் புதுவை அரியங்குப்பத்தில் இயங்கி வரும் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் விஜயா அவர்கள் பங்கேற்று கொடியேற்றி சிறப்புரை வழங்கினார். பேபிசாரா இல்லத்தின் தலைவி விக்டோரியா மேரி சிறப்பு விருந்தினரை வரவேற்று கௌரவித்தார். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை இல்லத்தின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மருத்துவக் கல்லூரியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேணு தலைமை தாங்கிட பிம்ஸ் மருத்துவ பொது மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து மாணவ மாணவிகள் அணிவகுப்பை ஏற்று சுதந்திர தின விழா சிறப்புரையாற்றினர். பின்னர் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. விழாவில் பதிவாளர் அனில் பூர்த்தி, துணை முதல்வர்கள் டாக்டர் ஸ்டாலின், நிஷாந்த் உள்ளிட்ட அனைத்து துறை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைஸ்மேன் பள்ளி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
உலகத்திற்குள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் பள்ளியில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 133 அடி திரைசீலையில் 1330 திருக்குறள் எழுதும் நிகழ்வு, 30 மணி நேரம் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு, கட்டுரை அரங்கம், கவியரங்கம், சிறுகதை அரங்கம், திருவள்ளுவர் ஓவியம் 13 அடி உயரத்தில் வரைதல் மற்றும் 1330 நபர்கள் ஒரு நிமிடத்தில் 10 திருக்குறள் ஒப்பித்தல் நிகழ்வு ஆகியவை நடைபெற உள்ளது என தெரிவித்தார். இதில் செவாலிய கலைமாமணி B.J. சந்தோஷம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர்களுக்கு 33 அமைப்புகளுக்கு திருக்குறள் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. மேலும் திருக்குறளை சார்ந்த நடனம், பாடல், நூல் வெளியீட்டு விழா மற்றும் பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். இதில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் கவிதைகள், சிறந்த கட்டுரைகள், சிறுகதைகள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன என்று தெரிவித்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தலைப்பில் கட்டுரை, தஞ்சை சரிவது என்ற தலைப்பில் கவிதை, எண்ணிய எண்ணியாங்கு என்ற தலைப்பில் சிறுகதையும் எழுத வேண்டும் என்றும் தெரிவித்தார். பேட்டின் பொழுது கவிஞர் கலா விசு, பள்ளியின் துணை முதல்வர் பாலமுருகன், புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க செயலாளர் ஆசிரியர் செல்வமணி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் மகான் அரவிந்தரின் 152வது பிறந்த நாளை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டு அரவிந்தர் மற்றும் அன்னை வாழ்ந்த அறையை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஆன்மீகவாதியான மகான் அரவிந்தர் 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்தார். புதுச்சேரியில் ஆன்மீக பணியில் ஈடுபட்ட அரவிந்தர் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்தார். அரவிந்தரின் 152வது பிறந்த நாள் வருகின்ற 15ஆம் தேதியான இன்று ஆசிரமம் சார்பில் கொண்டாடப்பட்டது. அரவிந்தரின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியானம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆசிரமத்தில் உள்ள அரவிந்தர் மற்றும் அவரது சீடரான அன்னை மீரா பயன்படுத்திய அறையை அவரது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ண கொடி விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலை டாக்டர் அம்பேத்கர் மணி மண்டபம் எதிரில் கடல் பகுதியில் மீன்பிடி படகுகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். படகு அணிவகுப்பில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 50 விசை படகுகள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தி அணிவகுத்து சென்றன. அவ்வமையும் தேசிய கொடியின் வண்ணங்களில் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் மீன்வளம் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் 78வது சுதந்திர தின விழா நாளை கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு சிறப்புரை நிகழ்த்த உள்ளார். இதனையடுத்து கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறை CCTV கேமரா கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சுதந்திர தின விழாவை ஒட்டி மாநிலம் முழுவதும் போலீஸ் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டசபை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டிடங்கள் மற்றும் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் உள்ளிட்ட தேச தலைவர்கள் மற்றும் அனைத்து தலைவர்கள் சிலைகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பொதுமக்கள் பொழுதுபோக்கும் இடங்களான பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, கடற்கரை சாலைகள் ஆகியவைகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தற்பொழுது ஜொலித்து வருகின்றது. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து செல்கின்றனர். மேலும் புகைப்படங்களும் எடுத்து மகிழ்ந்தனர். நமது இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரோ தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வருவாய் அதிகாரி புவனேஸ்வரி, வட்டாட்சியர் சேகர், துணை வட்டாட்சியர் நித்யானந்தன் மற்றும் வருவாய் அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு எழுத்துப் பொருட்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு பகுதியில் கலால்துறை வட்டாட்சியர் ஐயனார் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு
சுதந்திர தின விழாவில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுத்துப் பொருட்கள் வழங்கினார். மேலும் அப்பகுதியிலிருந்து மருத்துவ படிப்பிற்கு செல்கின்ற மாணவியை ஊக்குவிக்கும் வகையில் படிப்புக்கு தேவையான உபகரண பொருட்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. காரைக்காலில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இஸ்லாமிய இளைஞர்கள் இறைவழி சேவை மையம் சார்பில் சாலை ஓரங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பலரும் கொண்டாடி வரும் நிலையில் இஸ்லாமிய இளைஞர்கள் இறைவழி சேவை மையம் சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பள்ளி வாசல், ஆலயங்கள் மற்றும் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரம் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய விருந்தினராக இன்ஸ்பயர் IAS அகாடமி இயக்குனர் ஜேசுதாஸ் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தை பயிற்றுவிப்பதன் மூலம் சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கும் கோவிலாக இக்கல்லூரி திகழ்வதாக தனது சுதந்திர தின விழா உரையில் தெரிவித்தார். சுதந்திர தின விழா சிறப்பு கட்டுரை, பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி இயக்குனர் முதல்வர் முன்னிலையில் விருந்தினர் அவர்கள் பரிசளித்தார். விழாவில் கிராபிக்ஸ் எக்ஸ்பர்ட் டிசைன் பிரிவில் படித்து வரும் ராகுல் ஆர்யா என்ற மாணவர் சந்திரசேகர் ஆசாத் அவர்களின் தியாக வரலாற்றை நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து நர்சிங் பிரிவில் படித்து வரும் மாணவி தர்ஷிகா இந்திய தேசிய விடுதலை வரலாற்றை சிறப்பாக எடுத்துரைத்தார். மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவுற்றது. இக்கல்லூரியில் உறுதியான வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயில மாணவர்கள் சேர்க்கை இம்மாத இறுதியுடன் முடிவடைகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.